ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வழக்கம் போல் எப்போ உள்ள டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு சில பேர் கேட்டிருந்தாங்க என்னை கொஞ்சம் காமெடியாக பேச சொல்லி. எனக்கு காமெடியாக பேச வராது. காமெடிங்கிற பேரில் நான் மொக்கப்பட்டு உங்களை சாவடிக்க விரும்பல. சரி, ஓகே, இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஸ்லைம்ஸ் அண்ட் அந்த உல்வ்ஸ் வந்து டுவார்காட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அதில் இந்த சின்ன பையன் காப்டா அப்படிங்கிறவன் தான் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருக்கான். அப்படிங்கிறதுனால அவன் தான் இவங்களுக்கு வழிகாட்டியாக கூட வந்துகிட்டு இருக்கான். இந்த டைரல்ஸ் எல்லாமே காற்று லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது. ஸோ இப்போ அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஆமாம், உங்கள் அண்ணன் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியே, அவனுக்கு யார் வந்து நேம் கொடுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைம் வந்து அந்த காப்ளின் கிட்ட கேட்கவும், அவனுக்கு வந்து ஒரு டீமன் லார்டோட ஆர்மியில் இருக்கிற ஒருத்தன் தான் நேம் வச்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, இந்த இடத்துல டீமன் லார்ட்லாம் இருக்காங்களா? ஹீரோவும் இருக்குது, டீமன் லார்டும் இருக்குது. நல்ல வேலை, நான் ரெண்டுத்தையும் போய் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, ராங்கா, நான் தான் உங்கள் அப்பாவை கொண்டேன்னு தெரிஞ்சும் உனக்கு என்ன பழி வாங்கணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அந்த உல்ஃபை பார்த்து கேட்கவும், எனக்கு சில சமயம் தோணியிருக்கு. பட் ஆனால் எங்கள் எல்லாரையும் நீங்கள் உயிரோடு விட்டுட்டீங்க. உயிரோடு விட்டது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பேரெல்லாம் கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸோ கடைசி வரைக்கும் நான் அவங்களுக்கு நன்றி உள்ளவனாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு அந்த உல்ஃப் சொல்லுது. இப்போ அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட் டைம் ஆகுது. ஏ காப்டா, நீ தானே இங்கே இதுக்கு முன்னாடி போயிருக்க, அந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படிங்கவும், அங்கே அந்த கிங்டமில் எல்லா மான்ஸ்டர்ஸும் ஒன்றா தான் வாழுவாங்க, எல்வ்ஸ் கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஸ்லைம் வந்துட்டு எல்வ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கு. அவன் பேசுகிறதையே கவனிக்கல. அண்ட் அந்த கிங்டமோட மிலிட்ரி ஆர்மி அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அவங்கள யாருமே தோக்கடிக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன மாதிரி ஸ்லைம்ஸ் எல்லாம் உள்ளே விடுவாங்களா அப்படின்னு கேட்கும். அங்கே வந்து யாருனாலும் உள்ளே விடுவாங்க. அந்த கிங்கோட ஆர்டர் படி யாருமே உள்ளே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மாதமாக கடக்க வேண்டிய இவங்க ஜஸ்ட்டு 3 நாளில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருந்தாங்க. ஏன்னா அந்த உல்வ்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக போயிடுது. இப்போ நம்ம ரீமரு ஸ்லைமும் காப்டா அப்படிங்கிற பையனும் மட்டும் கிளம்புறாங்க. நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, எல்லாரும் ஒன்றா போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். நானும் காப்டாவும் மட்டும் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ மற்ற டீம் எல்லாம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போல அப்படிங்கவும், இல்லை உள்ளே போனோடனே என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கவும் நம்ம ஸ்லைமுக்கு அந்த எல்வ்ஸ் தான் ஞாபகம் வருது. அப்போ 2 மனுஷங்க வந்து இவங்க கிட்ட சண்டை இழுக்காங்க. இந்த தடவை நீ வந்தப்பவும் இதே மாதிரி தான் சண்டை இழுத்தாங்களா அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு காப்டா சொல்கிறான். இப்போ அந்த 2 மனுஷங்களும் சிட்டிக்கு வெளியே ஃபைட் பண்ணால் அது தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மனுஷங்க ரெடி ஆகுறாங்க. நம்ம ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, மனுஷங்களை எப்போவும் அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ நீ இப்போ கண்ணையும் காதையும் மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், அந்த காப்டாங்கிறவன் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டான். அந்த ஸ்லைம் போயிட்டு அவங்கள மிரட்டுது. எங்களையே மிரட்டுதியா அப்படிங்கவும், ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடுங்க, இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கவும், உனக்கு தாண்டா பிரச்சனை அப்படின்னு அந்த மனுஷங்க ஸ்லைமை பார்த்து சொல்லவும், நம்ம ஸ்லைம் வந்துட்டு டேர்வல்ஃபாக மாறுது. அண்ட் இதுவோ எவால்வ் ஆகி தான் இருக்குது. இதை பார்த்துலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், தோழர்களே அட்டாக் பண்ணுங்க அப்படிங்காங்க. புதுசாக பார்த்தா 3 பேர் இவங்க கூட இருக்காங்க. எல்லாரும் இப்போ ஒரே நேரத்தில் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஸ்லைம்க்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலை. அவனுங்க பதறி போய் நிற்கானுங்க. நம்ம ஸ்லைமே பதறி போய் நிற்கி, அட பாவிகளா, நான் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன்னு நினச்சேன், இவனுங்க டம்மி பீஸ் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு லைட்டாக தான் கத்துது. அது கிட்டத்தட்ட பெரிய அட்டாக்கையே உண்டு பண்ணிடுது. இப்போ அதோட கம்ப்யூட்டர் ரிப்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய பேர் டேமேஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குது. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவும், இங்கே கார்ட்ஸ்லாம் வராங்க. ஸ்லைமையும் காப்டாவையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஸ்லைம் அப்படிங்கிறதுனால அதை ஒரு பேரல்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த கார்டு ரொம்பவே நல்லவனாக தான் இருக்கான். நீங்கள் சொன்னது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ரிப்போர்ட் படி கரெக்டாக தான் இருக்குது, உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத அவன் பேசிகிட்டு இருக்கவுமே, நம்ம போரில் நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணுதான். அந்த கார்டு ரொம்ப வருத்தப்படவும் நம்ம ஸ்லைம் அவன் பின்னாடி போயிட்டு, எப்படிடா நீ வெளியே வந்த அப்படிங்கவும், இந்த ஹீலிங் போர்ஷனை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரல் ஃபுல்லாக ஹீலிங் போர்ஷனை ரெடி பண்ணி வச்சுட்டு, கூட இருக்கிற செக்யூரிட்டி கார்டு இதை நம்பாத அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, அந்த போர்ஷன் வேறு நம்மக்கிட்ட இல்லை, ஸோ அதனால் இதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அதை எடுத்துகிட்டு போகிறான். அண்ட் போகும்போது ஸ்லைம் நீ ஜெயிலுக்குள்ளேயே போயிரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிருந்தான். உடனே நம்ம ஸ்லைமோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அந்த ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுது. போர் அடிக்கே அப்படிங்கிறதுனால அந்த த்ரெட்ஸை வச்சு அது ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு கட்டத்தில் போர் அடிக்கவும் நம்ம காப்டாவையே தலைகீழ கெட்டி தொங்க விட்டுருது. இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு அவன் காப்பாற்றின ஆளுங்க கூட வரான். ஒன்னால தான் எங்கள் கை எல்லாமே சரியாயிடுச்சு, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செக்யூரிட்டி கார்டு இதை திறந்து விட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தான். இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம்கிட்ட கேட்கவும், நான் இப்படி இந்த வீடு கட்டுறவங்கள தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் இப்போ தான் அந்த ஊரையே சுற்றி பார்க்குது. அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த வீடு கட்டுறவங்க கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ போகிற வழியில் ஒரு மினுமினுக்கிற ஸ்வாட் இருக்குது. இது மேஜிக் ஸ்வாடா அப்படின்னு ஸ்லைம் கேட்கவும், ஆமாம் இதை என் ஃப்ரெண்டு தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் ஸ்வாட் செஞ்சவன் கிட்ட நம்ம ஸ்லைமை அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஒரு பிளாக் ஸ்மித்து, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஸ்வாடை உட்காந்து செஞ்சுட்ருக்கான். அப்போ அவன்கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் அந்த 3 பேர். அவங்க அந்த இடத்துக்கு வரவும், இந்த ஸ்லைம் தான் எங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னோடனே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம்கிட்ட கேட்குறான். உடனே நான் இந்த மாதிரி வீடு கட்டுறவங்கள தேடி வந்தேன் அப்படிங்கவும், நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்,
ராணுவ பட தளபதி வந்து எனக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. 20 மேஜிக் ஸ்வாட் வேணுமா, அதுவும் ஒரே வாரத்துக்குள்ள. பட் ஆனால் என்னால் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஏன்டா அதை எடுத்த அப்படிங்கவும் மினிஸ்டர் வந்து ஏங்கப்பா ஊர்லேயே பெரிய பிளாக் ஸ்மித் நீ தான் கேள்விப்பட்டேன். உன்னால் இந்த 20 ஸ்வாடை கூட செஞ்சு தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறவொடனே இவனுக்கு வந்து ரோஷம் பொங்கி வருது. அதனால இவன் ஒத்துக்கிட்டான். எனக்கு என் மான கௌரவம் தாண்டா முக்கியம் அப்படின்னு அந்த பிளாக் ஸ்மித் சொல்லவும் இந்த ஸ்லைம் இந்த ஊர்லேயும் அரசியல்வாதிங்க இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிடுது. ஆக்சுவலி இவங்க கிட்ட மேஜிக்கல் ஓர் அப்படிங்கிற ஒன்று வேற இல்லை. அது வேற இப்போ தேவை. அந்த 3 பேரை நாங்கள் எங்கெல்லாமா தேடி பார்த்தோம், அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாச்சும் இதை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஸ்லைம்க்கு ஒரு ஐடியா வருது. மேஜிக்கல் ஓர்னா நம்ம அந்த கேவில் சாப்பிட்டோம்ல, அதுவும் இதுவும் ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸை துப்புது. பார்த்தா ஏங்கப்பா இவ்வளோ பெரிய பீஸா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுதான் அந்த சின்ன பீஸ்க்கே. இந்த மேஜிக்கல் ஓர் இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்லைமை பார்த்து கேட்கவும் கொஞ்சம் கண்ணாடியை கழட்டிட்டு பாரியா அப்படிங்க. பார்த்தா அது மேஜிக்கல் ஓர் இல்லை, மேஜிக்கல் கிளஸ்டர். அதாவது ரொம்பவே பியூரான மேஜிக்கல் ஸ்டோன் அது. இது ரொம்பவே வேல்யூபிளானது, எனக்கு இது வேணும், இதுக்காக நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் சொல்லவும் இதை தான்டா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் இவன்கிட்ட ஏதோ பெருசாக கேட்க போதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்காங்க. பார்த்தா நம்ம ஸ்லைம் வந்து உன்னோட இந்த பிளாக் ஸ்மித் இதை எங்கள் வில்லேஜில் வந்து கற்றுக்கொடு அப்படின்னு கேட்குது. இவ்வளோதானா, இது போதுமா அப்படிங்கவும் ஆமாம் எனக்கு இது போதும் அப்படிங்க. சரி ஓகே அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாக்கு கொடுக்குறான். சரி இந்த மேஜிக் ஸ்டோன் இருந்தால் மட்டும் நம்மளால் 20 ஸ்வாடை செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னு மற்றவங்க கேட்கவும் நான் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஸ்லைமுக்கு ஒரு ஐடியா வருது. ஏங்க நீங்கள் ஒரு ஸ்வாடை ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னீங்களா, அதை கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்கு. இது மேஜிக்கல் ஸ்வாடா பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸ்லைம் சொன்னோடனே ஆமாம் இந்த மேஜிக் ஸ்வாடு வந்து அவங்க யூஸரை பொறுத்து அவங்களுக்கு தகுந்தபடி வேறு மாதிரி மாறிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓ இந்த ஸ்வாடு அப்படியெல்லாம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ஆச்சரியப்பட்டுட்டு சரி ஓகே அப்போ நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாப்பிட்றது. டே இருந்த ஒரு ஸ்வாடையோ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவேன். என்னையை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கம்ப்யூட்டரை வச்சு அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நிறைய ஸ்வாடை அதை வச்சே உருவாக்கிடுது. இவனுங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு கத்த ஆரம்பிக்கானுங்க. சரி ஓகே ஒன்னால தான் முடிஞ்சுது, ஸோ நாங்கள் உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறோம் ரீமரோ, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. இல்லை இல்லை பார்ட்டிலாம் வேண்டாம் அப்படிங்கவும் எப்போ ரீமரு உனக்காக தான் அந்த பார்ட்டியை வைக்கிறோம், நீ இல்லைன்னா எப்படி அங்கே எல்ஸ்லாம் இருக்கும் வா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால வாரேன் அப்படிங்க. மனசுக்குள்ளே எல்ஸை போய் பார்க்கலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கி இப்போ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நிறைய எல்ப்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம ரீமரு ஸ்லைம் அப்படி ரொம்பவே அந்த இடத்த என்ஜாய் பண்ணுது. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு எல்ஃப் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறா. நம்ம ஸ்லைம் லைஃப் எப்போவுமே என்ஜாயபிளாக ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம், பட் ஆனால் எல்லா நேரமும் அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்ல அப்படின்னு அது சொல்லவுமே பார்த்தா இங்கே எவனோ ஒருத்தன் வாரான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அங்கே வந்தவன் யார், என்ன பிரச்சனை பண்ண போகிறான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஸ்லைம் பெருசாகவே எதுவும் பண்ணலை. இப்போ வரைக்கும் அது பண்ணதெல்லாம் பெருசாகவே கிடையாது. ஏன்னா அது இதோட இன்னும் சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதை வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.